இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கனால இங்கே ஒரு 2 டோர் மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கும். வேறு எங்கே ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கிறதுனால இன்னொன்று கிச்சன் வித் டைனிங் ஏரியா அங்கேயும் நம்ம ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கனால என்ன பண்ணுறோம், வாஷ் பேசின்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. அந்த வாஷ் பேசின் வந்து வால் மவுண்டில் டாப் பேசின் தான் கொண்டு வந்திருக்கோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூபிவிஸில் பாக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம டாப் பேசின் வச்சுருக்கோம். அந்த டாப் பேசின் கலர்ஸ் பாருங்கள், கொஞ்சம் யூனிக்காக டிசைன் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் யூனிக்காக கலர் பண்ணும்போதே ஹால்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்குறது நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த டாப் பேசின் வேனிட்டி ஏரியா பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த மாதிரி ஒரு எல் டைப்போ யூ டைப்போ நம்ம வந்து பேனலிங் பண்ணோம்னா அந்த பேனலிங் வந்து தண்ணி தெரிக்காதுங்க. ஸோ அதனால் வந்து தாராளமாக இந்த மாதிரி பேனலிங் பண்ணுறது ஈஸி. ஒன்று இது பிளாஸ்டிக் இல்லைங்களா, அதனால் தண்ணி பட்டால் எதுவும் ஆகாது, லாங் லாஸ்ட்டாக வந்துடுங்க. மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சில இடத்துல உட்டன் போடும்போது தண்ணி பட்டாலே ஸ்மெல் அடிக்கும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்துல நிறைய லூவர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நாம் அதை பிளான் பண்ணிக்கலாம். கரெக்டான கலர்ஸ் கரெக்டாக போடும்போது நல்லா ஹைலைட்டாக இருக்குது. பாருங்கள்.